சற்று முன் பறிக்கப்பட்ட நிர்மலா சீதாராமனின் பதவி. டெல்லி மேலிடம் அதிரடி உத்தரவு. சற்று முன் பரபரப்பில் பாஜக நிர்வாகிகள். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் கூட பிப்ரவரி 1ஆம் தேதியன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வாராம். இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு பெரிய அறிவிப்பு எதுவுமே இருக்காது என்றும் முன்னதாகவே கூறப்படுகிறது. இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பெரிய கொள்கை மாற்றங்கள் எதுவும் இருக்காதாம். ஏனெனில் 2024 முழு பட்ஜெட் தாக்கலானது ஏப்ரல் மே மாதங்களில் புதிய அரசு அமைந்த பிறகுதான் தாக்கல் செய்யப்படுமாம். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு அது குறித்த ஒரு பெரிய சுவாரஸ்யமான தகவல் தான் தற்போது வெளியாகி வருகிறது. அதாவது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாத கடைசியில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்ற வழக்கம் இருந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் மரபானது மாற்றப்பட்டது. அப்போதுதான் முதல் முறையாக பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு பிப்ரவரி மாதத்தின் கடைசி வேலை நாளில் தாக்கல் செய்யும் மரபு மாறியதாம். அதேபோல பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதற்கு முதல் காரணம் பிரிட்டிஷ் ஆட்சியின் காலத்தின் கீழ் காலனித்துவ காலத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வருவதே ஆகும். இருப்பினும் தேதியை மாற்ற இது மட்டும் காரணம் கிடையாது. பிப்ரவரி மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்வதால் புதிய கொள்கைகள் மற்றும் மாற்றங்களுக்கு தயாராகும் கால அவகாசமானது மிகவும் குறைவு என்பதால் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதியானது பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டதாகவும் அப்போதைய நிதியமைச்சர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல பார்த்தால் தற்போது இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களோ நிதியமைச்சர் பதவியிலிருந்து தேவையில்லாத வேலைகளை செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது அவர் அளிக்கும் பேட்டிகளிலும் கூட சர்ச்சையான பேச்சுக்களைத்தான் பேசி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. இதன் காரணத்தினாலேயே நிதியமைச்சர் பதவியானது நிர்மலா சீதாராமனிடமிருந்து டெல்லி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாம்.